இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசக்கூடிய செய்தி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 - 7 முடிய உள்ள செய்தி. கொஞ்சம் என்னை கவனிங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் இல்லை? அந்த 7 சபையை குறித்து 7 வாரங்கள் நான் பேசுகிறேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் எல்லாம் போயிடுச்சு, ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். அந்த 7 சபையையும் 7 வாரத்தில் நான் பேசுகிறேன், சரியா? 7 சபை. இன்றைக்கு முதல் சபையை குறித்து நான் பேச போகிறேன். முதலாவது அதற்கு முன்பதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு என்ன பேருனா அப்போகாலிப்டிக் புக்குன்னு பேர். என்ன புக்குங்க? அப்போகாலிப்டிக் அப்படின்னா என்னன்னா மறைபொருள் இலக்கியம். மறைபொருள் இலக்கியம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் மறைந்திருக்கும் பொருள்களை அதை ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடி இருக்கிறதை போல திறந்து காட்டுவது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ அதில் உள்ள சீக்ரெட்ஸ், அதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எல்லா பாஸ்டர்ஸ் அதை பேச மாட்டாங்க. ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஐயா நான் உங்களை பார்க்க வரணும், அதிகமாக வராத ஒரு பாஸ்டர், பல வருடத்துக்கு முன்பாக, வாங்க பாஸ்டர் உட்காருங்க, என்ன இல்லை எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன பாஸ்டர்னு? வெளிப்படுத்தின விசேஷத்தோட 7 சபையை குறித்து எனக்கு நீங்கள் மெசேஜ் எடுத்து கொடுக்கணும். சரி அப்படின்ட்டு அவங்க போன பாஸ்டர்மா வந்தாங்க. 7 சபை கொடுக்க போகிறீங்களா? நாங்கள் ஆமாம். நம்ம சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னாங்க பாஸ்டர். அப்போ அந்த 7 வாரமும் நான் சபையில் செய்தி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது, மறந்துட்டீங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு சின்சியராக 7 சபையை எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்த போகிற ஐயோ அதில் நம்ம ஒரு காப்பி எடுக்காமல் போயிட்டேனே அப்படின்னு நினச்சேன். என்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் இல்லை, ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் மறுபடியும் நான் அந்த செய்தியை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இதனுடைய பேர் என்ன? அப்போகாலிப்டிக் புக்ஸ்ன்னு பேர். மறைபொருள் இலக்கியம் அல்லது சிம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடையாளங்கள். இதில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது நிறைய அடையாளங்களை பார்க்க முடியும். சரி, இதில் நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது பத்மு என்கிற தீவிலே 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கீழ்ப்பகுதியிலே பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். யாரு? யோவான். பத்மு அப்படிங்கிற தீவு, அந்த தீவு, பத்மு தீவை குறித்து நீங்கள் குறிக்கிறதா குறித்து வச்சுக்கோங்க. பத்மு தீவு, இட் வாஸ் about 10 miles long and 6 miles wide. அதாவது அந்த பத்மு தீவு 10 மைல் நீளம், 6 மைல் அகலம். அவ்வளோதான், சின்ன தீவு. அந்தமான் தீவுக்கு நான் போயிருக்கேன் ஊழியத்திற்கு. அது நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். குட்டி குட்டி தீவுகள் நிறையா இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த பத்மு தீவு அப்படி இல்லை. 10 மைல் நீளம், 6 மைல் அகலம், ஒரு சின்ன தீவு. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, அழகிய தோட்டங்கள் இருக்காது, செழிப்பாக இருக்காது, கரடு முரடான இடம். அங்கே நாடு கடத்திட்டாங்க. யாரை? அப்போஸ்தலனாகிய யோவானை. அங்கே தனித்து இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அப்படி வெளிப்படுத்தும் பொழுது 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்கிற அப்படின்னு போட்டு என்ன போட்டிருக்குது? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. கவனிங்க, இந்த 7 சபை என்பது இப்போ நான் வாசித்தேன் பார்த்தீங்களா? எதுக்கு அப்படின்னா பட்டணங்களில் இருக்கக்கூடிய சபைக்கு. அப்போ எபேசு என்பது சபையின் பெயர் அல்ல. எபேசு என்பது என்ன? சபையின் பெயர் அல்ல. சிமிர்னா என்பது சபையின் பெயர் அல்ல. பெர்கமு என்பது சபையின் பெயர் அல்ல. தியத்தீரா என்பது சபையின் பெயர் அல்ல. லவோதிக்கே என்பது சபையின் பெயர் அல்ல, பட்டணத்தின் பெயர். புரியுதா உங்களுக்கு? இது 7 பட்டணங்களில் இருக்கக்கூடிய சபை.
இப்போ உடுமலைப்பேட்டையில் இருக்குதுன்னா உடுமலைப்பேட்டையில் உள்ள சபை, புரியுதா? சிங்கப்பூர் நகரில் நம்ம சர்ச் இருக்கு. உங்கள் சர்ச் எங்கே இருக்கு? சிங்கப்பூர் நகர் சர்ச்சி, சிங்கப்பூர் நகர் சர்ச்சி, சாரி. கவனிங்க. அப்போ எபேசு பட்டணத்தில் உள்ள சபை, கவனிங்க. இப்போ இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வர்றோம். இதை வாசிக்கிறதுக்கு முந்தி இங்கே இந்த 2ஆம் வசனத்தில் முதல்ல எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது அப்படின்னு நிறுத்துவோம். எபேசு பட்டணத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அந்த எபேசு பட்டணத்தில் தான் இந்த திருச்சபை இருக்கு. அந்த திருச்சபைக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தி யோவானுக்கு அந்த ரகசியத்தை சொல்லுகிறார். கவனிங்க. இந்த எபேசு, முதலில் இந்த எபேசை பற்றி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எபேசு அக்காலத்தில், அந்த நாட்களில் ஆசியாவின் ஜோதி என்று புகழ் பெற்றிருந்தது, அழைக்கப்பட்டது. எப்படிங்க? ஆசியாவின் ஜோதி. எபேசு பட்டணத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்க? ஆசியாவின் ஜோதி. அது மட்டுமல்ல, இது ஐரோப்பாவின் வாசல் என்று அழைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, ஐரோப்பாவிலிருந்து கிழக்கே வரும் பிரயாணிகள் எல்லாம் எபேசுவில் வந்து இறங்க வேண்டும், அங்கே தான் வரணும். அதனால இதுக்கு இந்த எபேசு பட்டணத்துக்கு ஒரு பேர் என்ன? ஐரோப்பாவின் வாசல் என்று ஒரு பெயர். அது மட்டுமல்ல, இப்படி நிறைய பிரயாணிகள்லாம் வர்றனால உலக நாடுகளிலிருந்து சிறந்த பொருட்கள் எல்லாம் எபேசு சந்தையிலே காணப்படும். என்னென்ன பொருள் உலகத்தில் இருக்குதோ அதெல்லாம் எபேசுவில் காணப்படும். ஒரு முறை நான் வெளிநாடு போயிருக்கும் பொழுது பேசிகிட்டு இருக்காங்க, என் கூட இடத்தெல்லாம் காட்டிட்டு பேசுகிறாங்க பாஸ்டர்ஸு. பாஸ்டர், ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அமெரிக்காவில் ஒரு பொருள் நேத்தைக்கு வந்திருந்துன்னா இன்னைக்கு சிங்கப்பூரில் வந்துடும் அப்படின்னாங்க. அவ்வளோ குயிக்காக வந்துடும், சிங்கப்பூர் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அதை குறித்து பேசினாங்க. அதே போல் எபேசு பட்டணத்தில் உலக நாடுகளில் உள்ள எல்லா முக்கியமான பொருட்களெல்லாம் அங்கே கிடைக்கும். ஆகவே வியாபாரத்தில் சிறந்து விளங்கினது எபேசு பட்டணம் ஒன்று. அதோடு பணம் பெருத்திருந்தது, பாவமும் பெருத்திருந்தது எபேசு பட்டணத்தில். அது மட்டும் இல்லை, உலக அதிசயத்தில் ஒன்றான தியானாளின் கோயில், தியானாள் அப்படிங்களுடைய கோயில் அங்கே இருந்து தான். எங்க? எபேசு பட்டணத்தில். அது எப்படிங்க? உலகத்தில் வந்து உலக அதிசயத்தில் ஒன்றா, அது உலகத்தில் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்ட தியானாளின் கோயில், தியானாளின் கோயில் இருந்தது. அதனுடைய நீளம் 125 அடி, அகலம் 220 அடி, உயரம் 60 அடி. அப்படியே பளிங்கினால் செய்யப்பட்ட, அப்படி அந்த கற்களினால் செய்யப்பட்டது. சரி, அடுத்தது இந்த தியானாள் அந்த கோயில் வந்து அடைக்கலம் புகுந்த கொள்ளையர்கள், குற்றம் செய்தவங்களாம் போய் இந்த தியானாள் கோயிலுக்குள்ளே போவாங்களாம், போய் அடைக்கலம் போயிடுவாங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அடைக்கல பட்டணம்னு ஆண்டவர் ஏற்படுத்த சொன்னார்ல, 6 பட்டணம் நினைக்கிறேன், அடைக்கல பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ளே போனால் அவன் தப்பு பண்ணிட்டு உள்ளே போனாலும் என்ன பண்ணக்கூடாது, அவனை கொல்லக்கூடாது. அந்த மாதிரி இந்த தியானாளினுடைய கோயிலுக்குள்ள தப்பு பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு உள்ளே போயிட்டான் பார்த்தீங்களா, அடைக்கலமா, அவனை என்ன செய்யக்கூடாது? ஒன்றுமே செய்யக்கூடாது, அவனை விட்டுருவாங்க. அதனால பயங்கரமான கொள்ளையர்கள், கொலைகாரர்கள் அல்லது விபச்சாரம் செய்கிறவங்க எல்லாம் அது அடைக்கலம் கொடுத்துச்சு, தியானாளின் கோயில். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இது எபேசு பட்டணத்தை பற்றி சுருக்கமானது, நிறையா இருக்குது. அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் எழுதின புக்கு, வருகையின் தூதன் ஆசிரியர். முதல்ல எனக்கு பாஸ்ட் ஆர்டினேஷன் கொடுத்தவர், வயதானவர், வருகையின் தூதன் ஆசிரியர், மிகப்பெரிய பழமையான ஊழியக்கார். உங்கள் அநேகருக்கு அது தெரியாது. அவர் எழுதின புக்கு 4 வால்யூம் இருக்குது. அதில் உள்ள இன்ஃபர்மேஷன், இன்னும் ரெவலேஷனை பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது. ஸ்டடி பைபிள்லையும் ஒரு சில குறிப்புகள் இருக்கும். நான் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். எபேசு பட்டணத்தை குறித்து இப்போ தெரிஞ்சிட்டா எப்படின்னு. சரி, இப்போ நம்ம செய்திக்கு வருவோம். இப்படிப்பட்ட இந்த எபேசு பட்டணத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய திருச்சபைக்கு
இப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துறதை குறித்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த 7 சபைக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்னு வெளிப்படுத்துவார். நல்லா கவனிப்பாருங்க, நல்லா கவனிக்கணும். 7 சபைக்கும் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் எப்படிப்பட்டவர்னு வெளிப்படுத்துவார். எபேசு சபைக்கு ஒரு விதமாய் வெளிப்படுத்துவார், சிமிர்னா சபைக்கு ஒரு விதமாய் வெளிப்படுத்துவார், பெர்கமு சபைக்கு ஒரு விதமாய் வெளிப்படுத்துவார், தியத்தீரா சபைக்கு ஒரு விதமாக வெளிப்படுத்துவார், பிலதெல்பியா சபைக்கு ஒரு விதமாக வெளிப்படுத்துவார், லவோதிகா சபைக்கு ஒரு விதமாக வெளிப்படுத்துவார். புரியுதா நான் சொன்னது? ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் தன்னை குறித்து 7 விதமான வெளிப்பாட்டை தருவார். நான் சொல்கிறது புரியுதா? நான் புரிஞ்சாதான் பிரசங்கம் பண்ண முடியும். என்னை வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி செய்தி எல்லா இடத்துல கிடைக்கும் நான் சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. சில டவுட் வருது. ஒரு பாஸ்டர், ஒரு நல்ல டீச்சர் சொன்னார், ஐயோ வெளிப்படுத்தின விஷயம்லாம் என்ன எனக்கு தெரியாதுன்ட்டார். பெரிய டீச்சர். ஆனால் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு என்னுடைய சொந்த அறிவில் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடு வெறும் புக்கை வச்சில் சிலருக்கு தெரியலை அப்படின்னா அதை நிறுத்திட்டு ஜெபம் பண்ணுவேன். சிலர் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற வெளிப்பாட்டை வச்சு நான் அதை பேசுகிறேன். சரி, அப்போ ஒவ்வொரு சபைக்கும் 7 சபைக்கும் ஒவ்வொரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த எபேசு சபைக்கு என்ன வெளிப்பாட்டை கொடுக்கிறார் தெரியுமா? இப்போ வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. சரி, எபேசு சபைக்கு கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறார் தன்னை? 7 நட்சத்திரங்களை தன் வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். ஆமேன். எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? 7 நட்சத்திரங்களை தன் வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு ஆண்டவர் தம்மை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். கவனிங்க, இது 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்மை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்திட்டார். எப்படி? அவர் வலது கரத்தில் 7 நட்சத்திரம் 7 பொன் குத்து விளக்கு என்று அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். எதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு? 7 நட்சத்திரம் என்ன அப்படின்னு கொடுக்கிறார். 7 பொன் குத்து விளக்கு என்ன அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். எதுல? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அந்த 7 நட்சத்திரம் சபையின் தூதராம், தூதர்கள். கவனிங்க, 7 நட்சத்திரங்கள் யாரு? சபையின் தூதன். அப்படின்னா இதில் 2 விதமான அபிப்பிராயத்தை சொல்லுவார்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத பண்டிதர்கள். என்ன சொல்வார்கள்? ஒன்று, சபைக்கென்று கர்த்தர் தேவதூதர்களை வைத்திருக்கிறார்கள் என்று. அது மறுக்க முடியாது, உண்மைதான். ஆனால் சபைக்கென்று தேவதூதர்களை வைத்திருந்தால் அந்த தேவதூதனுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்தில் இன்னும் சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், சபையின் தூதன் என்று சொல்லுகிறது சபைக்கு தூது கொடுக்கக்கூடிய, தூதுவராயிருக்கக்கூடிய ஊழியர்கள் என்று எழுதுகிறார்கள். ஆக 2 வேத ஆராய்ச்சி, 2னா 2 பேர் இல்லை, 2 பெரிய குரூப் சொல்கிறாங்க இது இப்படி இருக்கணும். நான் என்ன சொல்லுகிறேன்? ஆண்டவர் சபைக்கென்று தூதர்களை வைத்திருப்பது உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்? நம்முடைய சபையினுடைய ரிப்போர்ட்ஸை எல்லாம் தேவதூதர்கள் கொண்டு போய் அங்கே ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை குறித்து ரிப்போர்ட்டா, இந்த பையன் இப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்னா என்னை குறித்த ரிப்போர்ட்டை அவர் கொண்டு போய் கொடுக்கணும். இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தேவதூதர்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அதை நினைக்கிறதே இல்லை சிலர். இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். யோசிச்சு பாருங்க, என்னை குறித்த ரிப்போர்ட்டெல்லாம் தேவதூதன் இப்போ குறிப்பெடுத்துட்டு இருக்கார் பின்னால் உட்காந்து. சரியா? பின்னால் யார்? சாம் பக்கத்தில் இருப்பாங்களோ என்னமோ தெரியல. யோசிச்சு பாருங்க. அப்போ தேவதூதர் எல்லா ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணுற அப்படி எடுக்கிறாங்க. அப்போ நான் பயப்படணுமா பயப்படக்கூடாதா? நீங்கள் தைரியமாக இருக்கலாமா? நீங்களும் தான். அடே பரவாயில்லையே. சரி, அப்போ அது ஒரு விதத்தில் அந்த தூதர்கள் ரைட், ஓகே. ஆனால் அதே சமயத்தில்
இங்கே சொல்லப்பட்டிருக்குது சபையின் தூதனுக்கு. இல்ல, நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அவர் தான் இப்போ சொல்றாரு அப்படின்னு இயேசு தன்னை குறித்து வெளிப்படுத்தி சொல்லுகிறார். அப்ப 7 நட்சத்திரம் என்னது? சபையின் தூதன், சபையில் தூது கொடுக்கக்கூடிய ஊழியன். 7 பொன் குத்து விளக்கு என்ன? 7 சபை. இதுல சீக்ரெட் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? இதை பேசினா எப்படி வேணாலும் பேசலாம், ஆனா இது இன்னைக்கு இதை தாண்டக்கூடாது. ஏன்னா இந்த அதாவது குத்து விளக்கு எங்க இருந்தது தெரியுமா? முத ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த குத்து விளக்கு. ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த குத்து விளக்கு இப்ப எங்க வந்துருச்சு? வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்துருச்சு. ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துறார், பத்மு தீவுல வச்சு வெளிப்படுத்துறார். அங்க இருக்கிற குத்து விளக்கு வேற, பொன்னினால் செய்யப்பட்டது உண்மைதான். ஆனால் அது வெளிச்சம் கொடுத்தது ஆசரிப்பு கூடாரத்துக்கு. வெளிச்சம் கொடுத்த அதே குத்து விளக்கு மெனோரான்னு சொல்லுவோம், அதை எபிரேய மொழியில மெனோரா. அந்த மெனோரா இப்ப எங்க வந்துருச்சு? சபையை குறிக்க புதிய ஏற்பாட்டில் வந்துருச்சு. அங்க ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் கொடுத்தது, இப்ப சபையில வெளிச்சம் கொடுக்கிற குத்து விளக்கு ஆமேன் சபைதான். ஆமேன், அல்லேலூயா. கவனிங்க. சரி, இப்ப தன்னை குறித்து வெளிப்படுத்திட்டார் இல்ல கையில. அப்போ கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய தூதை கொடுக்கக்கூடிய ஊழியன், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், சபையின் தூதனா இருக்கக்கூடிய ஊழியக்காரன் கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிறான். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, வெளிப்படுத்திட்டார் தன்னை குறித்து. வெளிப்படுத்திட்டு நல்லா கவனிங்க, ஒவ்வொரு சபை குறிச்சிருக்கும் பொழுது ஆண்டவர் பாராட்டுவார். பாராட்டிட்டு, அப்படியா பரவாயில்ல, இப்போ என்னையே பாராட்டுன்னு வச்சுக்க, பாராட்டிட்டு எல்லாம் இருடா, ஆனாலும் ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே, இல்லை பயம் வருமா வராதா? இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை கொஞ்சம் கவனிக்காம அப்படியே விட்டுறாங்க எல்லாரும். கவனிங்க, பாராட்டுறாரு, இப்போ தன்னை வெளிப்படுத்துறார். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துறார், ரெண்டாவது என்ன செய்யறாரு? பாராட்டுறார். என்ன சொல்றாரு? 2வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும், நல்லா கவனிங்க, கொஞ்சம் எண்ணிக்கிறீங்களா? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகித்து கூடாமல் இருந்ததையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டிருக்கிறதையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 10க்கு மேல வந்துருச்சுல்ல. தூக்குறாரு, பாராட்டுறாரு. இப்ப என்னை பாராட்டுறாருன்னு வச்சுக்கோங்க ஆண்டவர், எனக்கு எப்படி இருக்கும்? என்ன ஆண்டவர் இதெல்லாம் நான் அப்படிலாம் இல்லையா? உங்க முன்னால் எப்படி இருக்கு? ஆண்டவர் நேர பாராட்டிட்டு அவ்வளவுதான், கீழே விழுந்துருவேன். இருடா உனக்கு வைக்கிறேன். இல்லை, நம்ம ஆண்டவர் இருக்காரு பார்த்தீங்களா, தெரியாம அந்த பயலுக்கு விளையாடுறான்னு ஆண்டவர். அப்படி பலத்துக்குள், அவருடைய பலத்த கருத்துக்குள் விழுகிறது எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். அடங்கிதான் இருக்கணும் ஒழுங்கா. கவனிங்க, பாராட்டுறாரு பயங்கரமா. இதெல்லாம் பேசினா இந்த 2வது வசனத்தை மட்டும் 4 வாரம் பேசலாம். நான் பேசல, சுருக்கமா சொல்றேன் பாருங்க. ஒன்று, உன் கிரியைகளை, அதாவது உன்னுடைய செயல்களையும், அதாவது உன்னுடைய கடின உழைப்பையும், உன் பொறுமையையும், உன் மன உறுதியையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். என்ன சொன்ன முதல்ல? உன்னுடைய பொறுமையையும். கொஞ்சம் பொறுமையை நிறுத்து. கொஞ்சம் பொறுமை இருக்குதா? பல வருஷத்துக்கு முந்தி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய டிவி இருந்துச்சு, அழகா இருக்கு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போனேன். அந்த டிவி எங்கன்னா அது உடஞ்சிருச்சுன்னாங்க. அப்படியா? எப்படி உடஞ்சிச்சுன்னு கேட்டேன். அவர் கோவம் வந்துருச்சு, உடச்சிட்டாருங்க அப்படின்னாங்க. டிவி உடஞ்சிருச்சு. எங்க நமக்கு ஒரு சின்ன கோவம் வந்தால் பொறுக்க முடியுதா? இல்லை,
டிவியே உடைச்சிட்டார். பார்த்தீங்களா, நல்ல மனுஷன். சிரிக்கிறீங்க, ஏதாவது சில வீடுகளில் உடைக்கப்பட்டிருக்கும் போல் இருக்குது. கவனிங்க, உண்மையாக நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன், இல்லை உண்மை. வாட்சை உடைக்கிறவங்க இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச், நல்ல வாட்ச்னு நினைக்கிறேன். இல்லை, அது எனக்கு தெரியலமா, நான் வாட்ச் கட்டானாலும் தெரியல. இல்லை, பெரிய காஸ்ட்லியான வாட்செல்லாம் நிறைய வந்துருச்சு. இல்லை, கோபத்தில் வாட்சை உடைக்கிறாங்க. அது பரவாயில்லைங்க. இன்னும் கோபம் தான் மனைவியுடைய மண்டையும் உடைச்சிடுறாங்க. எங்க ஆண்டவர் பாராட்டுறது பாருங்க. நான் எப்படி இருக்கேன்? நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீங்கள் உடைச்சிருக்கீங்களா பாசன் கேட்காதீங்க. உடைக்கலைங்க, இது வரைக்கும் உடைக்கவில்லை. கர்த்தருடைய கிருபையினால் உடைக்கலை நான். கவனிங்க, கோபத்தில் மனைவியுடைய தலையை உடைச்சிடுறாங்க. ஒரு தடவை ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிருந்தோம். என்ன அவங்க தலையில் இவ்வளோ பெருசாக வீங்கி இருக்கு, அது அடிபட்டுருச்சுன்னாங்க. இவ்வளோ பெருசுங்க, இந்த கொழுக்கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி பெருசா. எப்படி இந்த இடத்துல இப்படி அடிபட்டுச்சு? கீழே விழுந்துட்டீங்களா? அடிபட்டுருச்சு. கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க, நான் யாரும் சொல்லலை, உண்மையை சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரரு கோவத்தில் பவுட்ரு டப்பா இருக்குல்ல, பவுட்ரு டப்பாவை எடுத்து அடித்தார், அடிபட்டு வீங்கிருச்சு. உங்கள் வீட்டுக்காரரு? ஆமாங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான். கிறிஸ்டியனுங்க. இல்லை, நம்ம எப்படி இருக்கோன்னு பாருங்க. கொஞ்சம் திருவிருந்தெல்லாம் பங்கு பெறுவோம், சபையில் பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்குவோம். இங்கே ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் தான் வாங்குறான் இவன். கவனமாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இல்லைங்க, ரொம்ப சீரியஸாக நான் சொல்கிறேன். நம்ம எப்படி இருக்கிறோம், பர்சனல் லைஃப், என்னுடைய லைஃபு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குங்க. சபையில் வந்து நான் வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு நல்லா தான் இருக்குது. வெள்ளையும் சொல்லையும் போட்டு வந்துன்னா தெரியுமா ஏதாவது உங்களுக்கு? தெரியாது. நான் எப்படி இருக்குங்க தனிப்பட்ட வாழ்க்கையில்? தாய்மாரை பற்றியெல்லாம் பேசுகிறோம். இந்த தாய்மார் படுற பாடு பாவம் இருக்குது, பாவம் இல்லை. தாய்மார் ஒன்றும் பண்ண முடியாது. துணியை துவைக்கும் போது அந்த காலத்தில் போட்டு கும்மல துணி கிழிஞ்சிடும். வேற என்ன பண்ண முடியும்? வீட்டுக்காரர் பண்ணுற கொடுமை தாங்க முடியாமல் துவைக்கும் பொழுது கும்மல துணி கிழிஞ்சிடும். திரும்பி காய போடும்போது தான் திரும்பி கிழிஞ்சிருச்சின்னு அது அவர் சட்டையாக இருக்கும். பாருங்க, பொறுமை. ஆண்டவர் பாருங்க பாராட்டுறார். நிறைய வசனம் சொல்லிட்டே போகலாம். சொல்லுங்க, அடுத்தது வாசிங்க. நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டிருக்கிறாய். பாருங்க, ரொம்ப அருமையான அனுபவம். எபேசு சபை அப்போஸ்தலர் அல்லாதவர் தங்களை என்னன்னு சொல்றாங்க? ஐயோ, இன்னைக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நான் யாருங்க? ஒருத்தர் சொல்றாரு, அப்போஸ்தலர்னு என்னை சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? விட மாட்டேன் அவங்களை. இப்பொழுது நம்மத்திலே பாஸ்டர், ரெவரன், டாக்டர், அப்போஸ்தலர். நான் அப்போஸ்தலர் தான் சொன்னேன், இதெல்லாம் சொன்னீங்க. ஆமா, சிலருக்கு வந்து உங்களுக்கு தெரியாது, பாஸ்டர்மார்களுக்கு சண்டை தெரியாமல் பாஸ்டர்னு என்னை பாஸ்டர்னு சொல்லாமல் சிலர் அண்ணேங்கிறாங்கன்னு வைங்களேன். பைபிள் காலேஜ் வர சில அண்ணன்பாங்க, அல்லது ஒருவேளை பிரதர்னு சொன்ன பிரதர்னா கோவம் வந்துடும். நீ எப்படி என்ன பிரதர்னு கூப்பிடலாம்? அப்போ சிஸ்டர்னா கூப்பிட முடியும்? இல்லை, என்னங்க, ஒரு கலர தோட்டத்தில் போய் ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ண சொல்லியிருக்கார். பிரதர் ஜோம் பண்ணுவார். அவருக்கு கோவம் வந்துருச்சு, என்னை பிரதர்னு சொல்லிட்டார். இப்பொழுது அந்த பிரதரே ஜோம் பண்ணுவார்னு சொன்னார் அவர். கலர தோட்டத்தில் என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ, அவரை அப்படி சொன்னார். அவர் தாங்க அந்த. ஐயோ, கொடுமை. சிலதெல்லாம் தாங்க முடியாதுங்க. சிலதெல்லாம் என்ன கூப்பிட்டால் நான் என்ன சொல்லுவேன்? டேன்னு கூப்பிடாம டேன்னு கூப்பிடாந்தா சரி, மற்றபடி எப்படியோ கூப்பிட்டுட்டு போங்க. அதை விட்டு போட்டு இதுக்கு எதுக்குங்க சண்டை? இந்த எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபையில் உள்ளவங்க அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை என்ன செய்யறாங்க?
அப்படின்னு சொன்னது அதை பொய்யர் என்று கண்டு அடையாளம் கண்டுட்டாங்கல்ல ஊழியக்காரனா இல்லை? சில வருவாங்க, பிரைஸ் தி லார்ட், தோத்திரம் பிரதர், கேட்டுக்கிட்ட இருந்து தோத்திரம் பிரதர், என்ன வேணும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் ஆத்திரமா இருக்கு, வேற நீங்கள் தோத்திரம் போட்டு வந்து நிற்க ரீசன் என்னன்னு சொல்லுங்க. இல்லைங்க ஒரு ஜோம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேனுங்க. இல்லைங்க நாங்கள் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் வந்து அந்த ஜோபத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்ம அனுப்பிடுவோம். இந்த தேவை, அதாவது முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊழியக்கார் வந்து கதவு தட்டி திடீர்னு ஜோம் பண்ணால் என்ன எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை? ஒரு சமயம் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் வீட்டில் நான் ஒரு ஊழியக்கார் கையும் கலவ முடிச்சிட்டேன். என்னங்க பாஸ்டர்? வந்தார் பாஸ்டர், கண்ணை மூடி ஜோம் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் வீட்டு டைம் பிஸ் காணாமல் போச்சு அப்படின்னார். உண்மையா? டைம் பிஸ் காணலன்னா உள்ள பெரிய ஜிப்பா மாதிரி உள்ள பையக்குள்ளே இருக்குதான், அலாம் அடிக்குதான். அப்புறம் கழிச்சு அமராவதியில் நடந்த சம்பவத்தை கையை பிடிச்சி இங்கே வாங்க, இனிமேல் இப்படி செய்யாதீங்க, அதுவும் காணிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காரு, மரியாதை கொடுத்து போயிருங்க, திரும்பி இந்த பக்கம் வராதிங்கன்னு. ஸோ நீங்கள் ஊழியக்காரரை வந்து அடையாளம் கண்டுக்கணும். இவன் கண்டுக்கிட்டான் இல்லை? எப்படி? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்னு சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, பொய்யர்னு கண்டாங்க. அப்போ ஆண்டவர் பாராட்டுறார் பாருங்க. அடுத்தது, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று எல்லாம் பாரு. அப்படியே அப்ரிஷியேட் பண்றாரு. டைம் கொஞ்சம் தான் இருக்கு. அப்படியே பாராட்டி அப்படி மேலே அப்படி கொண்டு போறாரு பாருங்க. இவனுக்கு அப்படியே வெறுன்னு மேலே, ஐயோ என்னை ஆண்டவர் எப்படியெல்லாம் எவன் சபைக்கு தாங்க முடியல, அப்படியே உயர்த்திட்டு இப்போ டேய் நெல்றா ஆண்டவர் இங்க பாருங்க. சில வேளையில் இன்னைக்கு கூத்து சில சபையில் நடக்கிறது தாங்க முடியலைங்க. இப்பெல்லாம் பாட்டு புக்கு இதெல்லாம் இல்லை, இப்போ சினிமா பாட்டு புக்கு வச்சிருக்கானுங்க. ஏடா டேய் என்னப்பா ஒன்றுமே புரியலை. இங்கே பாருங்க, ஆண்டவர் பாராட்டு தான் செய்வாருங்க, பாராட்டுவார். கடைசியில் உங்களை அறியேன்னு சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரன் அதிக கணக்கு, ரொம்ப ஜாக்கிரதை. மரியாதையாக மண்டி போட்டு முகக்குப்புற விழுந்து தனியாக ஜோம் பண்ணி மரியாதையா ஒழுங்கா சரியா இல்லைன்னா பட்டை கிளப்பிடுவார் ஆண்டவர். கிருபை உள்ளவர் தாங்க, அன்புள்ளவர், யார் இல்லைன்னு சொல்லலையே, நம்ம மாட்டேன்னு சொல்கிறோம். அன்பு தான். புகழ்ந்து சொல்லிட்டு அப்படி உயர்த்தி கொண்டு போயிட்டு எபேசு பட்டணத்து சபையை டக்குன்னு ஆண்டவர் சொன்னார். என்ன சொல்றாரு? ஆனாலும் 2:5 வாசிங்க. ஆகையால் போதும். இந்த ரெண்டு வார்த்தை எனக்கு அப்படியே அண்டர்லைன் பண்ணேன் நான். ஆனாலும் ஆகையால், இந்த 2 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணேன். ஐயா புகழ்ந்து சொல்றாரு, என்ன அப்ரிஷியேட் பண்றாரு. சே நம்ம சபையா, சே சூப்பர். இப்ப சொல்றாரு எப்படி, என்ன சொல்றாரு? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த நீ எப்படிங்க, நீ இங்க தாங்க, இதாங்க ஹைலைட், இதான் தீம் ஆண்டவர் சொல்றது. கவனிங்க. ஆனாலும் நீ சொல்லிட்டு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. என்னை புகழ்கிறார். ஒரு ஊழியக்காரனை கர்த்தரே புகழ்றார். ஆனா ஒரு இடத்துல நிறுத்துறார். ஆமென். என்ன செய்யறாரு? நிறுத்துறார். விசுவாசிகள் எவ்வளவு தவறா இன்னைக்கு வழி நடத்தப்படுறாங்க தெரியுமா? ஊழியக்காரனால. எங்க விசுவாசி விசில் அடிக்கிறாங்கங்க, கை தட்டுறாங்கங்க, குதிக்கிறாங்கங்க சினிமா பாட்டுக்கு. அந்த ஊழியக்காரனை பாராட்டுறாங்க. அப்ப அந்த ஊழியக்காரனை கெடுக்கிறது யாரு? அந்த விசுவாசி. ஒருத்தர் எந்திரிச்சு, டேய் நிறுத்துறா, உட்கார்ற முதல்ல அப்படி
அப்படின்னா சரியா ஆகுமா ஆகாத சொல்லுங்க. இங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க. சபை ஊழியக்காரனுடையது அல்ல, சபை கர்த்தருடையது. இந்த சபை என்னுடையது அல்ல, இந்த சபை என்னுடையதல்ல, என் குடும்பத்தினுடையது அல்ல, இந்த சபை கர்த்தருக்கே உரியது. ஆமென். இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன சொல்றது, நம்ம தலைங்க அப்படிங்கிற எனக்கு முதல்ல தெரியலங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி தலைன்னு என்னன்னு தெரியல. தலை வந்துட்டாரு. என்ன வந்துட்டாருங்க? தலை. நம்ம தலை தலை போயிடும். எவ்வளவு கேவலமா இருக்கு தலையா. உங்களுக்கு எனக்கு ஒரு தலை இருக்கு. என்ன தலை சொல்லுங்க? சபைக்கு அவர் தான் தலை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏங்க எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குது, எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. ஐயோ, எப்படி சபை போகும்னு தெரியல, எப்படி போகும்னு தெரியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உயர்த்தி பேசிட்டு உயரமா நல்லா இருக்க, எல்லாத்தையும் பாராட்டிட்டு, பாராட்டினதுக்கு பிறகு இப்ப சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாராட்டுன அதே கர்த்தர் குறை உண்டு, குறை உண்டு. அது என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த ஃபர்ஸ்ட் லவ் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க? ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பு. கிரீக்கில் வந்து புரோட்டோஸ், PROTOS, புரோட்டோஸ் அஹாப்பே, புரோட்டோஸ் அஹாப்பே. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு புரோட்டோஸ், அஹாப்பேங்கிறது அன்பு. அந்த ஃபர்ஸ்ட் லவ்னு இருக்கு பார்த்தீங்களா, முதல் அன்பை நீ விட்டா. எபேசு பட்டணத்து திருச்சபையே, நீ இந்த ஃபர்ஸ்ட் லவ் விட்டுட்ட, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நான் அதிகமாக விளக்கமா சொல்லலை. நம்ம ஆதியில ஜெபித்த ஜெபம் இல்லையே, ஆதியில வேதம் வாசிப்பு இல்லையே, ஆண்டவருடைய ஊழியத்திலையும் திருச்சபையில் உள்ள அந்த நாட்டாந்த வாஞ்சை இல்லையே, சபை கூடுதலை விட்டுவிடாமல் இருக்கிற அந்த அனுபவம் இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃபங்க்ஷன் முக்கியங்க. ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல, எனக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு தெரியுமா, நான் போகணும் தெரியுமா, நானும் பில்லி பிள்ளைகள்லாம் போகணும் தெரியுமா. நான் போகணும் சர்ச்சு முடிஞ்ச பிறகு தான் போவேன். சர்ச்செல்லாம் முடிஞ்சு உங்களை அனுப்பிட்டு, ஒரு வேளை நீங்கள் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா அங்கே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நான் போவேன். புரியுதா உங்களுக்கு? நான் அப்படி இருக்கலாம், ஆனால் விசுவாசி அப்படி இருக்க முடியாது. சொல்லுங்க, உங்களை மாதிரி தான் நானும் மனுஷன். என் மேலே கோவப்பட மாட்டாங்களா? என் மேலே சங்கடப்பட மாட்டாங்களா? சொந்தக்காரங்க கூட பிறந்த சகோதர சங்கடப்பட மாட்டாங்களா? சென்னைக்கு போகிறேன், நாளான்னைக்கு போகிறேன், நான் போக வேண்டான்னு சொல்லலை. ஏங்க, சபையினுடைய அந்த ஆராதனையை நீங்கள் முன்ன கூட போயிட்டு வாங்க, சூழ்நிலையில் நான் தவறாக சொல்லலை. ஆனால் கடைசி நேரமாக சபையில் வந்து உட்கார்ந்து 2 வார்த்தையை கேட்டுட்டு ஒரு பாடலை பாடிட்டு ஆண்டவருக்கு உங்கள் முகத்தை காட்டிட்டு, எனக்கு இல்லை, ஆண்டவருடைய முகத்தின் ஒளி உங்கள் மேலே வீசின பிறகு போகலாம். செய்யுங்க தயவுசெய்து. எத்தனை கிரிய அந்நிய கிரியை செய்கிறாங்க தெரியுமா சிலர்? நான் தெரியாத மாதிரி இருப்பேன், ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் 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 தெரியும். வேண்டாங்க, தயவுசெய்து வேண்டாம். அதான் கர்த்தர் சொல்றாரு, வேதனையோடு சொல்றாருங்க, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அதுக்கு மேல நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் லவ் நீ விட்டுட்ட, எங்கிட்ட இருக்கிற அந்த அன்பை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தை சொல்றாரு. ஆகையால் இப்ப பாருங்க, முதல்ல வந்து ஆனாலும், இப்போ ஆகிலும். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய். ஆகையால் சரி, நீ அன்பை விட்டுட்ட, உன் மேல குறை உண்டு. ஆனாலும் ஆகிலும், ஆகிலும் தானமா,
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை ஒன்னு சொல்லுங்க, நினைத்து. ஒன்னு. ரெண்டாவது எப்படிங்க? மனம் திரும்பி. ஆதியில் செய்த கிரியைகளை. அடுத்தது மூணாவது, ஆதியில் செய்த கிரியையை. மூணே பாயிண்ட். நீ மூணு செய் போதும். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி செய்வாயாக. ஆதியில் கொண்டிருந்த காரியத்தை செய்வாயாக. இதான் ஆண்டவர் சொல்றார். சரியப்பா, நீ விழுந்துட்ட. உத்தரத்தை ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருக்கான். எலிசா தீர்க்கதரிசியும் கூட்டிட்டு போய், கோடாலி விழுந்துருச்சு. ஐயோ, இரவல் வாங்கின கோடாலி விழுந்துருச்சே. எலிசா எங்க விழுந்துச்சுன்னு கேட்கிறார்ல. இந்த அங்கதான் விழுந்துச்சு. ஒரு கொம்பை வெட்டி போட்டு கோடாலி எடுத்துக்க. கீழே போனது மிதந்துச்சு. எங்க விழுந்த காட்டு, சொல்லு, உண்மையை சொல்லு, மன்னிப்பு கேளு, மனம் திரும்பு. இல்ல அறிவு இருக்குதா மக்களுக்கு? ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசி இருக்கு, அறிவு இருக்குதா? ஆண்டவர் இரக்கம் உள்ளவருங்க, கிருபை உள்ளவருங்க. அவர் சொல்றாரு, நீ விழுந்தாலும் பரவாயில்லங்கிறாருங்க. எங்க இதை விட வேற என்னங்க வேணும்? நீ தப்பு பண்ணிட்டியா பரவாயில்லங்கிறாரு, பாவம் செஞ்சிட்டியா பரவாயில்ல. எங்க விழுந்த அதை நினை. ஐயோ, நான் விழுந்துட்டேனே, இங்க விழுந்துட்டேனே, விழுந்த இடத்துல இருந்து ஆண்டவரே என்னால எழுந்திருக்க முடியலையே, என்னை மன்னியும், தூக்கி விடுவார். நீ துணிகரமா பாவம் செஞ்சன்னா, திரும்ப திரும்ப செய்த பாவத்தை செய்தன்னா, ஆண்டவர் உன்னை தண்டிச்சு கொல்ல மாட்டாரு, விட்டுருவார். அது என்ன நடக்குதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. வேண்டாம், அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ திருந்து, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்காத. வேண்டாம், வேஷம் போட வேண்டாம். ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. அதான் கர்த்தர் சொல்றார். இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியையை செய்வாயாக. இல்லாவிட்டால் அது பாருங்களா, என்ன அழகு. பாராட்டுறாரு, வெளிப்படுத்துறாரு, பாராட்டுறாரு, குறை சொல்றாரு. சரி பரவாயில்ல, அதுக்கு என்ன நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதையும் சொல்லிட்டாரு. அப்படி செய்யலன்னா, அதான் அப்படி செய்யலன்னா உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? என்ன சொல்றாரு? நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. வேற யாரும் வர வேண்டாங்க. எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? சீக்கிரமா நான் உன்னிடத்தில் வந்து. ஐயோ, எங்க ஒரு அதிகாரி வந்துட்டாரு, ஒரு தப்பு பண்ணிட்டா எப்படி இருக்கும்? இல்ல லப்டப்னு இருதயம் அடிக்குமே. அவனோட பெரிய ஆள் இல்ல, ஆண்டவர் வந்தா எப்படி இருக்குங்க? சீக்கிரமாய் நான் உன்னிடத்தில் வந்து. நீ மனம் திரும்பாத பட்சத்தில், கவனிச்சிங்களா? ஏன்னா ஏற்கனவே வான் கொடுத்துட்டாரு. நீ நினைச்சு மனம் திரும்பி ஆதியிலே கொண்டிருந்த கிரியை செய்யி. நீ அப்படி மனம் திரும்பாத பட்சத்தில் சீக்கிரமாய் நான் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டில் என்ன இருக்கும்? விளக்கு இருக்கும் இல்லையா, தண்டுல. அந்த விளக்கு தண்டை எடுத்துட்டா விளக்கு கீழே விழுந்துரும், அணைஞ்சு போயிடும், வாழ்க்கை முடிஞ்சிடும். அவ்வளோதான். கர்த்தர் நல்லவருங்க. நான் செஞ்சதை மறக்க மாட்டாரு, நீங்க செஞ்சதை பாராட்டுவாரு, நீங்க ஆண்டவருக்கு செய்த எல்லாத்தையும் பாராட்டுவாரு. அதே சமயத்தில் உங்க குறை என்ன பண்ணுவாரு? இப்படி நீ செய்யறங்க சொல்லுவாரு. குறை சொல்லிட்டு திட்டிட்டு போக மாட்டார். அது மனுஷன். பரவாயில்ல, நீ எங்க விழுந்த, எந்த சூழ்நிலை விழுந்த, நீ அதுல இருந்து என்ன செய்துரு, எழுந்துரு, மனம் திரும்பு அப்படிங்கிறார். அப்படி மனம் திரும்பாத பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட வருவேன், வந்து உன்னிடத்திலிருந்து விளக்கு தண்டை அது நிறத்திலிருந்து நீக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா வாழ்க்கை பிரகாசிட்டு இருந்த உடனே பிரகாசிக்கும்படி சரியாயிட்ட ஆண்டவர் விளக்கு தண்டை எடுக்க மாட்டார். கவனிங்க,
விளக்குத்தண்டு எடுக்க மாட்டாங்க. பெரிய விளக்கம் கொடுக்கணும்னு இல்லை, விளக்குத்தண்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னே இல்லை, அழகாக போட்டிருக்கு. விளக்குத்தண்டு எடுத்துட்டா விளக்கு, கேண்டில் வச்சுருக்கோம் ஒரு விளக்கு தண்டு மேலே, தண்டை எடுத்துட்டா அது விளக்கு அந்த கேண்டில் கீழே விழுந்துடும், அணைஞ்சிரும், வாழ்க்கை முடிஞ்சுது. அடுத்த வசனம் முடிக்கிறேன், சீக்கிரம் முடிக்கிறேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை, நான் வெறுக்கிற நிக்கோலா மதஸ்தாரை கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. போதும், கவனிங்க. இதுதான் ராதா தங்கச்சி என்கிட்ட கேட்டது, நிக்கோலா மதஸ்தார் யாருங்க பாஸ்டர்? அப்போ கொஞ்சம் கஷ்டம், நிறைய வேத பண்டிதர்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியல, என்னன்னு சொல்ல முடியல. எப்படி சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த நிக்கோலா மதஸ்தான் வந்து என்ன அவங்களோட இதுன்னா, மாம்சத்தின்படி என்ன தப்பு பண்ணாலும் அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போம்படி குரூப் இருக்காங்க, இப்போம்படி குரூப் இருக்காங்க, ஒன்றும் இல்லை, எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், இதையும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அதையும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். இதுதான் நிக்கோலா மதஸ்தான். இந்த நிக்கோலா மதஸ்தான் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு சிலருடைய அபிப்பிராயம், அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லை, அதில் ஒருத்தன் பேர், அதாவது அப்போஸ்தலர் 6:5 வாசிங்க பார்ப்போம். இப்போ 6:5 வாசிங்க. அப்பொழுது நல்லா கவனிக்க, விசுவாசமும் பரிசுத்த ஆவி நிறைந்தவனுமாகிய, நல்லா கவனிக்க, யாருங்க 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரு? ஸ்தேவானையும் பிலிப்பையும் 3 சீகோனையும் சீமோனையும் கவனிங்க நல்ல கவனிங்க. அப்படி வாசிங்க, நிறுத்தி வாசிங்க. யூத மார்க்கத்து அமைந்தவனாகிய, யூத மார்க்கத்து அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு கவனிச்சிங்களா? என்ன போட்டிருக்கு? யூத மார்க்கத்தில் உள்ளவன் நிக்கோலாவும் பேர். இவன் நல்லா தான் இருந்திருக்கிறான், அதுக்கு பிறகு பின்மாற்றமாக போய் இவன் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினா அப்படிங்கிறாங்க. இது வந்து இதுக்கு ஆதாரம் இல்லை, நல்லா கவனிங்க, இதுக்கு ஆதாரம் இல்லை. நிக்கோலா மதத்தை சார்ந்தவர்கள்னு ஏன் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. வேத பண்டிதர் சொல்கிறவங்களாம் வேத வாக்கியம் அல்ல, தெரியுதா? பாவம், நான் தான் சொன்னேன் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசும் பொழுது, பாஸ்டர் இது என்னன்னு தெரில, ஒருவேளை இப்படி இருக்குமா நான் சொன்னேன். ஆமாங்க அப்படின்னு நான் சொன்னேன், சும்மா இருக்கணும், இவன் இழுத்து போடக்கூடாது பாவம், ஆனால் இவன் பேரில் தான் வருது அப்படின்னு நான் சொன்னேன். இருக்கட்டும், பட் ஒரு வேளை இருந்திருக்கலாம் இந்த பேரை வச்சு, அல்லது இவனுடைய பேரை வச்சு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருப்பேன். ஏன்னா ஊழியக்காரனை வச்சே உண்டு பண்ணுறாங்க இல்லையா, அப்படி உண்டு பண்ணியிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அது இருக்கட்டும் ஒரு பக்கம், இது எவிடன்ஸ் இல்லை. ஆனால் ஒரு காரியம், இந்த நிக்கோலா மதஸ்தானுடைய கொள்கை என்ன, உபதேசம் என்ன, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், சரியா? நம்ம தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம மாம்சத்தின்படி நடந்துக்கிட்டாலும் ஒன்றுமில்லை, அது ஒன்றுமில்லை அப்படிங்கிறது. இதை எபேசு பட்டண சபை மக்கள் என்ன பண்ணாங்க? வெறுத்தாங்க. அந்த வசனத்தை பார்க்கும்போது சில சமயம் அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் முடியாமல் இருக்கும். நல்லா அந்த வசனத்தை வாசிங்க தங்கச்சி, கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை, நிக்கோலா மதத்தின் கிரியை, என்ன கிரியைன்னு உங்களுக்கு சொன்னேன், கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டுங்கும்போது தப்பா நினைச்சிடக்கூடாது, புரியுதா? ஆமா, இது வேற ஒன்று மொழிபெயர்ப்பில் இது உன்னிடத்தில் உண்டுன்னு வராது, இதோட முடிஞ்சிடும். அப்போ நீ வெறுக்கிறாய், அப்போ பரவாயில்ல, நானும் வெறுக்கிறேன், நீயும் வெறுக்கிறாய், நல்லதுதான். அடுத்தது ஆவியானவர், இப்போ ஆண்டவர் சொல்றார், இப்போ முடிக்கிறார். முதல்ல என்ன சொன்னார்? தம்மை வெளிப்படுத்தினார். 2வது அவனை பாராட்டினார். 3வது அவனை குறைய சொன்னார். சரி பரவாயில்ல, நீ இப்படி எங்கே விழுந்தியோ அதுலேருந்து எழுந்து மனம் திரும்பு அப்படின்னாரு. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட நான் வந்து விளக்கு தண்டை எடுத்துருவேன்னு சொன்னார். சரியா? சொல்லிட்டு இப்போ நீ சரியாக ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்த்திட்டு கடைசியாக சொல்கிறாரு, முடிக்கிறாரு எபேசு சபைக்கு.
என்ன சொல்றாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ? நீ என்ன பண்ணணும்? வெற்றி பெறணும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும், ஜெயம் பெறணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு முடிக்கிறார். எபேசு சபையினுடைய தூதனுக்கு எழுத வேண்டியது எழுது அப்படின்னு முடிச்சு ஆண்டவர் அதோட அந்த சபையை முடிச்சிட்டார். அப்ப நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நீ மனம் திரும்பி சரியா ஆயிட்டனா உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயங்கொள்ளுறவனுக்கு என்ன கிடைக்கும்? ஆமா, எங்க பரதேசியின் மத்தியில் உள்ள ஜீவ விருட்சம். எப்ப இழந்தா அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இழந்தா? ஏதேன் தோட்டத்துல இழந்தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இழந்தது உனக்கு நான் திரும்ப தருவேன். அவன் தோத்துட்டான், கிடைக்கல. நீ ஜெயிச்சா ஜெயங்கொள்ளுகிறவன் எவன் அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வாக்கு தத்தத்தோடு முடிக்கிறார். தன்னை வெளிப்படுத்தி பாராட்டி குறையை சொல்லி திருத்திக்கொள் என்று சொல்லி கடைசியில நீ உனக்கு இந்த என்ன தருவேன்னு சொல்லி வாக்கு தத்தத்தை சொல்லி நிறைவு செய்கிறார். 7 சபைக்கு 7 விதமான காரியம் அதான் பார்க்க போகிறோம். கிருபையுள்ள பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்த வாரத்தில் வந்து கொஞ்சம் டைம் முன்னால் பேசி நான் உங்களுக்கு அடுத்த சபையை பற்றி 7 சபையை பற்றி ஒவ்வொரு வாரம் பேசுவோம். நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கத்திருக்கின்றோம். கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மார்பனாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மார்பமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அந்த நல்ல ஆராதனை நாளிலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட செய்தியை வைத்து மனதில் வைத்து நாங்கள் இன்னும் எச்சரிப்போடு கூட விழிப்போடு கூட ஜாக்கிரதையாக எந்த இடத்தில் சரிப்படணுமோ அதை சரிப்படுத்தி, எந்த இடத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த இடத்தில் மனம் திரும்பி, எந்த இடத்தில் விழுந்தோமோ அங்கிருந்து எழுந்திருக்க, ஆண்டவரே ஆதியில் கொண்டிருந்த கிரியை செய்ய, அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை செய்ய எனக்கு எங்களுக்கும் கிருபைத்தார். உடைய பிள்ளைகள் கொடுத்த தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இதுக்குரிய பிரதிபலனை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். லில்லி தங்கச்சிக்காக ஜெபிக்கிறோம். அந்த பித்தப்பை இதில் இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாம் ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணணும், நல்ல சுகமாகணும், ஆப்ரேஷன் சக்ஸஸாகி முடியணும், உடைய மகளுடைய சரீரத்தை பலப்படுத்தணும். நாங்கள் சபையாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய மகளை உடைய கரம் நீட்டி தொடுவீராக. நல்ல ஒரு மாற்றத்தையும் சுகத்தையும் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.